ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இந்த உலகத்தோட மிகப்பெரிய சிகரமா பார்க்கப்படுற எவரெஸ்ட் சிகரத்துல கூட இதுவரைக்கும் இந்த உலகத்துல 7000 பேர் ஏறி இருக்காங்க. ஆனா அதை விட உயரத்துல ஆயிரக்கணக்கான மீட்டர் கம்மியாவும் ஈவன் இந்த உலகத்துல இருக்க உயரமான மலைகளோட லிஸ்ட்ல டாப் 100ல இல்லாத ஒரு மலையில இது வரைக்கும் யாரும் ஏறினது கிடையாது. ஏன் இந்த உலகத்துல இருக்கிற மிக உயரமான மலையில கூட அசால்ட்டா ஏறக்கூடிய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட இந்த மலையில ஏறதுக்கு பயங்கரமா திணறுவாங்களாம். அது மட்டும் கிடையாது, 20ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சைபீரியன் மவுண்டெய்னர்ஸ் இந்த மலையில ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சில வருடங்கள்ல இன்னொரு குரூப் இந்த மலையில ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ஏற ட்ரை பண்ணவங்க இந்த மலையோட உச்சி அடைஞ்சாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சரி, அடையலாட்டி கூட பரவாயில்ல. ஆனா இப்படி இவங்க மலையேற ட்ரை பண்ண அடுத்த 2 வருடங்கள்ல இவங்க இந்த உலகத்துல இருந்து மாயமா மறையவும் செஞ்சுட்டாங்க. அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த மலையில ஏறப்ப என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க சில மணி நேரங்கள் தான் அந்த மலையிலேயே ஏறி இருப்பாங்களாம். ஆனா அப்படி சில மணி நேரங்கள் ஏறினதே அவங்களுக்கு பல வாரங்கள் அந்த மலையில ஏறுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட தலை முடி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த முடி பாத்தீங்கன்னா உங்க மலையில ஏற ஏற பயங்கர ஃபாஸ்டா growth ஆக ஆரம்பிச்சுச்சான். அதாவது வளர ஆரம்பிச்சுச்சான். அது தலைமுடி மட்டும் கிடையாது, அவங்களோட கை நகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே உங்க மலையில ஏற ஏற பயங்கர ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சுச்சான். இதுக்கெல்லாம் மேல அவங்க அந்த மலையில ஏற ஏற பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஃபாஸ்டா வயசும் அதிகமாகிற மாதிரியான ஒரு ஃபீலும் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சோ அதனால என்னடா இந்த மலையில ஏறினா என்னென்னமோ நடக்குது, அதுவும் சில மணி நேரம் ஏறினாலே பல வாரங்கள் ஏற மாதிரியான ஒரு டயர்னஸும் ஃபீலும் கிடைக்குது. சோ இந்த மலையில சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு மேல நம்ம இந்த மலையில ஏற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா அப்படி அவங்க வீட்டுக்கு போறப்ப அவங்க வீட்டுல இருக்கிற ஆட்களே அவங்கள பாக்குறப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க மாறி போயிருந்தாங்களாம். ஏன்னா அவங்களோட தலைமுடி பயங்கர ஃபாஸ்டா growth ஆச்சு பாத்தீங்களா, அதோட சேர்ந்து நரைமுடிகளும் உருவாகுச்சான். அதாவது அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அவங்க வயசான மாதிரி மாறவும் செஞ்சாங்களாம். சோ இப்படி அடையாளமே தெரியாத மாதிரி தலைமுடியெல்லாம் வளர்ந்து வீட்டுக்கு வந்த இவங்க எக்ஸாக்டா அடுத்த ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த மலையில ஏறின ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மர்மமான முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யங் மேனா மலையேற போனவங்க அடுத்த ஒரே வருஷத்துல பல வருடங்கள் ஆன மாதிரி வயசாகி குடுகுடு கிழவனாய் தான் இறக்கவே செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த எல்லா சேஞ்சஸும் ஒரே வருஷத்துல நடந்திருக்கு அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. அப்படி என்ன மலையில அவங்க ஏற போனாங்க, அப்படி அந்த மலையில என்னதான் மர்மம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அந்த மலை தான் மவுண்ட் கைலாஸ், அதாவது கைலாசம் மலை தான் அந்த மலை. எஸ், இன்னைக்கு கைலாய மலையை பத்திய பல மிஸ்டரியான விஷயங்களை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் மிஸ்டீரியஸாவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிருங்க. இவ்வளவு மர்மங்கள் இருந்த இந்த ஒரு கைலாய மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா திபெத் நாடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த திபெத் நாட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் இந்த மலை இருக்கு. இந்த மலை பல நூற்றாண்டுகளாவே பாத்தீங்கன்னா மனிதனோட கற்பனை திறனுக்கு அப்பாற்பட்ட ஒரு மலையாவும் இருக்கு. அதே நேரத்துல எக்கச்சக்கமான மர்மங்களையும் தனக்குள்ள புதைச்சும் வச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த மலைக்கு நம்பர் 4 அப்படின்ற இந்த ஒரு நம்பருக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ஒற்றுமைகள் இருக்கும். அதுல குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, இந்த மலையை பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ரிலிஜன் தங்களுடைய புனித தலமா பாக்குறாங்க. அது என்னென்ன ரிலிஜன்னா, இந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் பான் ரிலிஜன் சொல்லிட்டு இந்த 4 ரிலிஜன் பாத்தீங்கன்னா தங்களுடைய புனித தலமா இந்த மலையை பாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மலையை எப்படி 4 ரிலிஜன் தங்களுடைய புனித தலமா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இந்த மலையில இருந்து 4 ரிவர் உருவாகுது, அதாவது நதிகள் உருவாகுது. அப்படி உருவாகுற அந்த 4 நதிகளும் ஒவ்வொரு திசையில ஓடவும் செய்யுது. அது என்னென்ன நதினா, சிந்து நதி இருக்கு பாத்தீங்கன்னா, அது இந்த கைலாச மலையில தான் உருவாகி வடக்கு நோக்கி ஓடுது. சட்லஜ் நதி இந்த கைலாச மலையில உருவாகி மேற்கு நோக்கி ஓடுது. பிரம்மபுத்திரா நதி இருக்கு பாத்தீங்கன்னா, அது இங்க உருவாகி தான் கிழக்கு நோக்கி ஓடுது. அண்ட் கர்நாலி அப்படின்ற இன்னொரு நதியும் இங்க உருவாகி தான் தெற்கு நோக்கி ஓடுது. அண்ட் மற்ற மலைகள் மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ஒரே கலர்ல இந்த கைலாச மலை தெரியாம ஒவ்வொரு பக்கம் இருந்து பாக்குறப்பையும் ஒவ்வொரு விதமான கலர்ல தெரியுமா. அதை எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த கைலாச மலை நம்ம வடக்கு பகுதியில இருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது கோல்டன் கலர்ல மின்னுமா. அதே நம்ம தெற்கு பகுதியில இருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், லாபிஸ் லசூலி அப்படின்னு சொல்லப்படுற டீப் ப்ளூ கலர்ல நமக்கு தெரியுமா. அதே நம்ம கிழக்கு பகுதியில இருந்து பாக்குறப்ப கிறிஸ்டல் கிளியரான கலர்ல இந்த மலை தெரியும். அதே நம்ம மேற்கு சைடுல போய் பார்த்தோம் அப்படின்னா ரூபி கலர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கலர்ல நமக்கு தெரியுமா. சோ இந்த மாதிரி இந்த மலையை 4 ரிலிஜன் தங்களுக்கு புனிதமா கொண்டாடுறது, 4 நதிகள் இதுல இருந்து உருவாகிறது அண்ட் 4 வெவ்வேறான பக்கத்துல இருந்து வெவ்வேறான கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கும் 4 அப்படின்ற இந்த ஒரு எண்ணுக்கும் எப்பயுமே ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கடுத்து இந்த மலையோட அப்பியரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இது பாக்குறதுக்கு எல்லா மலை மாதிரியும் நார்மலா இருக்கவே இருக்காது. ஏன் சில பேர் இது மலையே இல்லைன்னு கூட சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மலையை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பிரமிட் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான வடிவத்துல இருக்குமா. அதுக்காக இதே மாதிரியான பிரமிட் ஷேப்ல இந்த உலகத்துல வேற எங்கேயும் மலைகள் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பல இடங்கள்ல இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த மலைகள் எல்லாமே இயற்கையா உருவான பிரமிட் ஷேப்ல இருக்கும். ஆனா அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா கான்ட்ராஸ்டா இந்த ஒரு கைலாய மலை மட்டும் ஏதோ மனிதர்கள் செதுக்கி செதுக்கி உருவாக்கின பிரமிட் ஷேப்ல இருக்க மலை மாதிரி இருக்குமா. அதுவும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பெர்பெண்டிகுலர்ல மனிதர்கள் செதுக்கினா மலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டா இருக்குமா. இந்த மாதிரி மற்ற மலைகளை போல இயற்கையா உருவான மாதிரி இல்லாம மனிதர்களால செதுக்கப்பட்டு உருவாக்கின மாதிரி இருக்கிறதுனாலயே இந்த மலையை மேபி மனிதர்களே உருவாக்கி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு மிக
மிகப்பெரிய மர்மத்தையும் இந்த கைலாய மலைக்கு கொடுக்குது. அண்ட் இந்த மலையில இருக்க இன்னொரு மிகப்பெரிய மர்மமே, நார்மலா எல்லா மலையிலையும் பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில தான் பனி அளவுக்கு அதிகமா விழுகும். அதாவது நார்தன் ஸ்லோப்ல தான் அளவுக்கு அதிகமான பனி விழுந்து கிடக்கும். ஆனா இந்த மலை அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா தெற்கு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் அளவுக்கு அதிகமான பனி விழுந்தே காணப்படும். இத வேர்ல்டு மேப் வச்சு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நார்த் சைடு இருக்க கண்ட்ரிஸ் ஆன ரஷ்யாவா இருந்தாலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருந்தாலும் சரி, இல்ல வட அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சதர்ன் கண்ட்ரிஸை விட அளவுக்கு அதிகமா பனி விழுகும் இல்லையா. அங்க ஸ்னோ சீசன் அப்படின்ற ஒன்னே இருக்கும் இல்லையா. ஆனா சதர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பனியெல்லாம் விழுகாது, வெயில் தான் போட்டு வாட்டி வதைக்கும். சோ இந்த மாதிரி தான் பூமியா அமைஞ்சிருக்கு. தெற்கு பகுதியில அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்கவும் செய்யும். ஆனா இந்த ஒரு மலையில மட்டும் எப்படி இந்த விஷயம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மலையோட தெற்கு பகுதியில தான் அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கவும் செய்யுமாம் கம்பேர் டு நார்த் சைடு. ஆனா என்னதான் அளவுக்கு அதிகமா தெற்கு பகுதியில வெயில் அடிச்சாலும் இந்த தெற்கு பகுதியில தான் பனியும் அளவுக்கு அதிகமா விழுந்து காணப்படுமா. சோ இதனால இந்த கைலாய மலை பாத்தீங்கன்னா நேச்சரோட லாவே பிரேக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி மலைகள் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா அங்க திசை காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் எது ஹெல்ப் பண்ணும்? காம்பஸ் தான ஹெல்ப் பண்ணும். சோ இந்த காம்பஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னது? இந்த காம்பஸை கொண்டு போய் நம்ம எங்க வச்சாலும் வட துருவம் தென் துருவத்தை அழகா காமிச்சு கொடுத்துரும் இல்லையா. அதாவது அதுல இருக்கிற முள்ளு பார்த்தா வடக்கு தெற்கு அழகா நம்மளுக்கு காமிக்கும் இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட இந்த ஒரு காம்பஸையே இந்த ஒரு கைலாய மலையில போய் நம்ம வச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது வடக்கு தெற்கு துருவத்தை கரெக்டா காமிக்கவே காமிக்காதான். அது பாட்டுக்கு ஏற்றிக்க முடியும், சுத்ததான் செய்யுமே தவிர சரியான திசையை காமிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காம்பஸே கன்ஃபியூஸ் ஆகுற இந்த ஒரு விஷயமும் இந்த கைலாய மலையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் நார்மலா நம்ம ஒரு மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மலையில சின்ன சின்ன பள்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புல்லு செடி கொடி தாவரங்கள்லாம் வளரதானே செய்யும். ஆனா இந்த ஒரு கைலாய மலையில மட்டும் ஒரு சின்ன புல்லு கூட இருக்கவே இருக்காதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த மலையில பிளான்டோட லைஃப் மட்டும் 0% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 0 பிளான்ட் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட பச்சை பசேர்னு புல்ல பார்க்க கூட முடியாது. அண்ட் இந்த கைலாய மலையில இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமே, இந்த மலையோட தெற்கு சைடுல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஃபேசிங் ஸ்வஸ்திகா சிம்பலை பொறிச்சு வச்சா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ஷேப் இந்த மலையில அப்படியே பதிக்கப்பட்டிருக்குமா. இந்த ஒரு ஸ்வஸ்திகா சிம்பல் நேச்சர்ல உருவானதா இல்ல மனிதர்கள் ஆர்டிபிஷியலா உருவாக்குனதா அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் இருந்த மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த ஒரு சிம்பல் தான் பாத்தீங்கன்னா இந்த 4 ரிலிஜியஸ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த கைலாய மலையை புனிதத்தனத்தோட பாக்குறதுக்கு முக்கியமான காரணமாகவும் அமையுது. இந்த ஸ்வஸ்திகா சிம்பலை நார்மலா இந்த மலையில நம்ம வெறுங்கனால நார்மல் டைம் எல்லாம் போய் பார்த்தா அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது. ஆனா சூரியன் மறையிற டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல நம்ம சவுத் சைடு ஃபேஸ் பண்ணி நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்வஸ்திகா சிம்பலை தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் இந்த மலையில இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமே, இந்த மலையை நம்ம சேட்டலைட் பிக்சர்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒன் ஆஃப் த ஆங்கிள் இந்துக்களின் கடவுளான லார்டு சிவா இருக்காரு பாத்தீங்களா, அதாவது சிவன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபேஸ் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி நம்மளுக்கு தெளிவா தெரியும். சோ இந்த மாதிரி நேச்சர் உருவான இந்த ஒரு உருவமே பாத்தீங்கன்னா இந்துக்கள் எல்லாரோட மத்தியிலையும் கடவுள் சிவன் இங்கதான் வாழ்றாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுக்குது. இதுக்கெல்லாம் மேல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மலையோட உச்சியில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஓம் அப்படின்ற சிம்பல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிம்பல் அப்படியே அழகா பொறிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மலையோட உச்சியில அந்த சிம்பல் இருக்கும். சோ இந்த ஒரு சிம்பலும் பாத்தீங்கன்னா இந்த கைலாய மலை இந்துக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய புனிதமான மலையா பார்க்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமையுது. அண்ட் ஜியோகிராபிக்கல் சைடுல வந்தோம்னா ஜியோகிராபிக்கல் சைடுலயும் கைலாய மலையை சுத்தி எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கைலாய மலையை இந்த உலகத்தோட தொப்புள் கொடி அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மலை அமைந்திருக்க பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொசிஷன் இந்த உலகத்துல இருக்க மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா வட துருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வட துருவத்துல இருந்து எக்ஸாக்டா 6666 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கைலாய மலை அமைஞ்சிருக்கு. அதே இது தென் துருவத்துல இருந்து பார்த்தோம்னா அப்படியே வட துருவத்தை டபுள் மடங்கு போட்டோம்னா எவ்வளவு வருமோ அதே கிலோமீட்டர், அதாவது 13332 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கைலாய மலை அப்படியே அமைஞ்சிருக்கு. இதை நம்ம உடம்புல இருக்க தொப்புள் கொடியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதி 2 மடங்கு அதிகமா இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த மலை அமைஞ்சிருக்கனால தான் இதை உலகத்தோட தொப்புள் கொடி அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரான ஸ்டோன் ஹெஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டோன் ஹெஞ்ச்ல இருந்து கிட்டத்தட்ட 6666 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கைலாய மலை அமைஞ்சிருக்கவே செய்யுது. சோ இப்படி எக்ஸாக்ட்டா ஒரே நம்பர், அதாவது 6666 இந்த நம்பரோட டிஸ்டன்ஸ்ல எல்லா மேஜர் ஸ்ட்ரக்சரும் அமைஞ்சிருக்கதான் ஒரு மிகப்பெரிய மர்மத்தை கொடுக்குது. இதுக்கெல்லாம் மேல இந்த கைலாய மலையோட அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா 2 ஏரிகள் அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஏரிகளும் இயற்கையோட நியதியை பிரேக் பண்ணதான் செய்யுது. அந்த 2 ஏரிகளோட பேர் தான் மன்சரோவர், ரக்சஸ்தால். இந்த 2 ஏரிகளும் ஒரு காலகட்டத்துல ஒரே ஏரியா இருந்ததான் காலப்போக்குல பூமி கடியில இருக்க நிலத்தட்டு நகர்வுனால ஒரு சின்ன மலைனால இந்த ஒரே ஏரி 2ஆ பிரிக்கப்படுது. ஆனா இப்படி பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த 2 ஏரியும் கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா மாறுது. அதுல மன்சரோவர் ஏரி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நல்ல தண்ணி ஏரி, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நீர்நிலை உயிரினங்கள் வாழவும் செய்து, அதுவும் அவ்வளவு உயரத்துல
சமீபத்துல இருந்து வருஷத்துல எந்த ஒரு நாளும் ஃப்ரீஸ் ஆகவே ஆகாது. இதுக்கெல்லாம் மேல இந்த ஏரி நிரம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தண்ணியை பக்கத்துல இருக்க ரக்ஷஸ்தால் ஏரிக்கு அனுப்பி விட்டுரும். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகி ரக்ஷஸ்தால் ஏரியில போய் நிரம்ப ஆரம்பிச்சிடும். சோ இவ்வளவு பாசிட்டிவா இருக்க மன்சரோவர் ஏரிக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஏரி தான் இந்த ரக்ஷஸ்தால் ஏரி. இந்த ரக்ஷஸ்தால் ஏரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் டீமன் லேக். எஸ், இந்த ஒரு ஏரி அப்படியே மன்சரோவர் ஏரிக்கு கான்ட்ராஸ்டா உப்பு தண்ணி நிறைந்த ஏரி. இந்த ஏரியில எந்த ஒரு நீர்நிலை உயிரினங்களும் காணப்படவே படாது. அதுலயும் பாத்தீங்கன்னா வருஷத்துல சில நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏரி கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரி அதாவே ரீஅப்பியர் ஆகும். இப்படி பீரியாடிக்கலா அதாவே வேனிஷ் ஆகி திரும்ப ஒரு ரீஅப்பியர் ஆகுறதுனாலயே லோக்கல் பீப்புள் இதுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க, அதுதான் தி கோஸ்ட் லேக். இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரே ஏரியா இருந்து ரெண்டா பிரிக்கப்பட்டு அப்படி பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு ஏரியும் ஒண்ணுக்கு முரண்பாடா மாறினதுதான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு ஏரியாலும் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா என்னதான் பக்கத்துல இருந்தாலும் இந்த இரண்டு ஏரிகளோட சிறப்பியல்புகளும் வேற வேற. சோ இது வரைக்கும் கைலாய மலை அண்ட் கைலாய மலை சுத்தி இருக்கிற ஜியோகிராபிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம இருக்கிற எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிஸை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த மலையில ஏறினவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த மலையில ஏறுறப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற சில மிஸ்ட்ரிஸ் பார்க்கலாம். அதுல இந்த வீடியோட இன்ட்ரோலயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த கைலாய மலையில பாத்தீங்கன்னா சைபீரியன் மவுண்ட் கிளைம்பர் சில பேர் ஏறினாங்க. அப்படி ஏறினவங்க இந்த மலையில இருந்து ஏறிட்டு போன அடுத்த ஒரே வருஷத்துல பயங்கர வேகமா வயசாகி இறந்து போயிட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்படி இறந்து போன அவங்க என்ன காரணத்துக்காக இவ்வளவு வேகமா வயசாகி இறந்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் இது வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை. சோ இதுவே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா தான் பார்க்கப்படுது. இவங்களை தவிர்த்து எக்கச்சக்கமான மவுண்ட் கிளைம்பர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த கைலாய மலையில ஏறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அப்படி ஏறப்பல ஏதோ ஒரு சக்தி பாத்தீங்கன்னா அவங்களை ஏற விடாம தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையில ஏற ட்ரை பண்ண எல்லாருமே ஒரே பதில சொல்லியிருக்காங்க. அதுல சில பேர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறோம் அப்படின்னா உச்சி அடையணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாதை நோக்கி போனாலே ஈஸியா உச்சியை போய் அடைஞ்சிட முடியும். ஆனா இந்த ஒரு கைலாய மலையோட உச்சி அவ்வளவு ஈஸியா நம்மளால அடையவே முடியாது. ஏன்னா இந்த மலையில நாங்க ஏறுறப்ப இந்த மலையோட உச்சி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த உச்சி ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மாறிட்டே இருக்கு. அதாவது இந்த மலையோட உச்சியோட பொசிஷன் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி மாறிட்டே இருக்கு. அதனாலேயே எங்களால கிளியர் கட்டான பாதையில போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலையில நம்ம ஏறுறப்ப எக்கச்சக்கமான இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படும். அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ ஸ்டார்ம் கிரியேட் ஆகும், அதாவது பனி புயல் கிரியேட் ஆகும், இல்லன்னா ரெயின் ஸ்டார்ம் அதாவது புயல் மழை கூட உருவாகும். சோ அதனால நம்ம இந்த மலையில அவ்வளவு சீக்கிரமா ஏறவே முடியாது. அது மட்டும் கிடையாது, வேறு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மலையில ஏறும்போது ஒரு மிஸ்டீரியஸான வேவ் வருமா, அதாவது காற்று அடிக்குமா, அந்த ஒரு காற்று அடிச்சு அது நம்ம மேல பற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடல்நல குறைபாடுகள் உடனே ஏற்படுமா. அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மேல நம்மளால மலையில ஏறவே முடியாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கீழே இறங்குறதா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மலை ஏறுறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டான கர்னல் வில்சன் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த கைலாய மலையில ஏறலாம் சொல்லிட்டு ஏறதுக்கு வந்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க மலையில அசால்ட்டா ஏறிட்டு வந்திருக்காப்ல. சோ அதே மாதிரிதான் இந்த கைலாய மலையிலையும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைலாய மலையில ஏற ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஏற ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த மலையோட பாதி உச்சி அடைஞ்சிடறாப்ல. அப்படி அடைஞ்ச உடனே என்னடா பாதி உயரத்தை இவ்வளவு அசால்ட் அடைஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே ஏறணும், அதை நம்மளால ஈஸியா அடைஞ்சிட முடியும், பீக்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் அடைய போறோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல திடீர்னு ஒரு பனிப்புயல் வீசுச்சான். அந்த ஒரு பனிப்புயலை பார்த்த உடனே இவரே மிரண்டு போயிட்டாராம். ஆத்தாடி, இந்த ஒரு பனிப்புயல்ல மட்டும் நம்ம சிக்கணும் அப்படின்னா நம்ம சதஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மேலே ஏறதை தவிர்த்துட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடிட்டாராம். சோ அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நான் உயிர் பழச்சு வந்ததே பெரிய விஷயம். அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மலையில ஏறின எல்லாரும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னு அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ரஷ்யாவை சேர்ந்த மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டான மவுண்ட் கிளைம்பரான செர்ஜி சிஸ்டியாக்கோவ் அப்படின்றவரும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மலையில அவ்வளவு அசால்ட்டா ஏறிட்டு வந்திருக்காப்ல. சோ அதே மாதிரி தான் இந்த கைலாய மலையிலையும் ஏறலாம் சொல்லிட்டு ஏறி இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா வில்சன் மாதிரியே பயங்கர பாஸ்டா தான் ஸ்டார்டிங்ல ஏறி இருக்காப்ல. அப்படி ஏறப்ப நம்மளும் ஈஸியா போய் பீக் அடைஞ்சலாம் நினைச்சு தான் போயிருந்திருக்காப்ல. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பயே திடீர்னு பாதி தூரம் ஏறிட்டு இருக்கப்பயே அவரோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம பயங்கர ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி துடிக்க ஆரம்பிச்ச உடனே ஏதோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணிருக்காரு. அதாவது இதுக்கு மேல நீ மலையில ஏறினா அப்படின்னா நீ இறந்து போயிருவா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவரோட மைண்ட்ல திரும்ப ஓடிட்டே இருந்திருக்கு. அப்படி ஓட ஆரம்பிச்ச உடனே அவர் அறியாமே அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன இறுக்கம் கிரியேட் ஆயிருக்கு. சோ அப்படி ஒரு மன இறுக்கம் வந்த உடனே இதுக்கு மேல நம்ம மேல ஏற வேணாம், நம்ம கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இறங்குறப்பதான் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த அவரோட மைண்ட் பாத்தீங்கன்னா கீழே இறங்க பயங்கரமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல ஒரு செம்மையான ஃப்ரீடம், அதே நேரத்துல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரியான ஃபீல் கிடைச்சிட்டே இருந்திருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரே ஃபீல் பண்ணிருக்காரு இந்த மலையில ஏறக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சக்தி இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணுது. சோ கண்டிப்பா இந்த மலையில ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த மலையில ஏறிட்டு வந்து சொல்லியிருக்காரு. சரி, மனிதர்களால தான் இந்த கைலாய மலையில கிளைம் பண்ணி மேல ஏற முடியல, இந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன்லாம் இருக்கலடா, அதன் வழியா மேல போயிட்டு கீழே ஈஸியா இறங்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு தான் டெக்னாலஜி பயங்கரமா வளர்ச்சி அடைந்தாலும் மாடர்னான எக்கச்சக்கமான ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன்லாம் வந்தாலும் அதால கூட பாத்தீங்கன்னா இந்த கைலாய மலையை இன்னமும் பீட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, ஏன் இந்த உலகத்துல எவ்வளவோ மலைகள் இருந்து இந்த ஒரு மலையை சுத்தி மட்டும் இவ்வளவு
மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 2 விதமான காரணங்கள் பலதரப்பட்ட மக்களால் நம்பப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் சூப்பர் நேச்சுரல் பவர். எஸ், இந்த ஒரு கைலாயமலை கிட்டத்தட்ட 4 மதங்களுக்கு புனித தலமா கருதப்படுது இல்லையா, அதனால இது ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதாவது இந்த மலையில கடவுள் வாழ்றதா அவங்க நம்புறாங்க. அதற்கு சான்றாவும் பாத்தீங்கன்னா இந்த மலையில எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சேட்டலைட் வியூல இருந்து பார்க்கும்போது லார்ட் சிவாவோட ஃபேஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த மலையோட உச்சியில ஓமோட சிம்பல் தெரியுது. அண்ட் தெற்கு சைடுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஃபேசிங் ஸ்வஸ்டிகா சிம்பலும் தெரியுது. கூடுதலா பாத்தீங்கன்னா அந்த மலையை சுத்தி இருக்கிற ஏரியால சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்ற சவுண்ட் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்குமா. இதுக்கெல்லாம் மேல அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க இங்யாங் லேக்கோட அடிவாரத்துல சம்டைம்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் லைட்ஸும் தெரியுமா. அந்த லைட்ஸ் பார்க்கிறதுக்கு சிவனோட நெற்றிக்கண் மாதிரியும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த மலையில யாரையுமே ஏற விடாம ஒரு சக்தி தடுக்குது அப்படின்னாலே கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதனாலதான் இந்த 4 மதங்களை சேர்ந்த மக்கள் கண்டிப்பா இந்த மலையில கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புறாங்க. இதற்கு சான்றா பாத்தீங்கன்னா 1999 வருஷம் டாக்டர் ஏர்ன்ஸ்ட் மூதாஸ்டேவ் அப்படின்ற ரஷ்யன் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட் கைலாச வந்து ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காப்ல. அப்படி வர்றப்ப அவங்க ஒரு டீமோட மலையில ஏறப்ப எக்கச்சக்கமான ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ கேட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நாள் நைட் அவரும் அவருடைய டீமும் அந்த மலையில தூங்கிட்டு இருக்கப்ப அந்த மலைக்கு உள்ள இருந்து பாறை விழுகிற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சான். அந்த சவுண்ட் கேட்டோன்னே வெளியில எங்கிட்டும் பாறை உருண்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா வெளியில எங்கேயுமே பாறை உருண்டு போகவே இல்லை. ஆனா அந்த சவுண்ட் மட்டும் மலைக்கு உள்ள இருந்து வந்துகிட்டே இருந்துச்சான். சோ அதை பாக்குறப்ப மேபி இந்த மலைக்குள்ள யாராவது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் முல்தாசேவ் சொல்லியிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இந்த மலையை ஆராய்ச்சி பண்ண இவரு இது மலையே கிடையாது, இது ஒரு ஆன்சியன் பிரமிடு. இத மனிதர்கள் தான் செயற்கையா உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கின மனிதர்களும் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்த சூப்பர் ஹியூமன்ஸ் தான் இதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் டெக்னாலஜிலையும் பயங்கர அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காப்ல. இவர் இப்படி மென்ஷன் பண்ணிருக்க இதை எதோட ரெஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுள்கள் வாடுறதா நம்பப்படுற சம்பாலா நகரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நகரமே கைலாய மலைக்கு அடியில தான் இருக்குன்னு நம்புறாங்க. சோ இதன்படி பாக்குறப்ப முல்தாசேவ் சொன்ன சூப்பர் ஹியூமன்ஸ் கடவுளா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மதங்களை சேர்ந்த மக்களும் டீப்பா நம்புறாங்க. இந்த மாதிரி முல்தாசேவ் சொல்ற சூப்பர் ஹியூமன் பவர் அப்படின்ற இந்த ஒரு தியரியை சப்போர்ட் பண்ற மாதிரி 1938 வருஷமும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து அடால்ஃப் ஹிட்லர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரே பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு டீம்ட்ட இந்த உலகத்துல சூப்பர் நேச்சர் பவர் இருக்கிற சில ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி அனுப்பி வச்ச அவங்களை எங்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திபெத் நாட்டுக்கு தான் அனுப்பியிருக்காரு. சோ அவருக்கு திபெத் நாட்டுல வாழ்ற சில மக்கள் சூப்பர் நேச்சுரல் பவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சனாலதான் அந்த டீமே அங்க அனுப்பிட்டு இருக்காரு இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப மேபி இந்த முல்தாசேவ் சொன்ன அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட அந்த மனிதர்கள் தான் இந்த ஒரு மலையை பில்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா. மேபி அவங்க கடவுளா கூட இருக்கலாம். அந்த கடவுள் இந்த மலைக்கடியில இருக்கிற சம்பாலா அப்படின்ற சிட்டில கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மதங்களை சேர்ந்த மக்கள் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹைட்டே இல்லாத இந்த ஒரு மலையோட உச்சியை கூட இதுவரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதனால அடையவும் முடியல. அது மட்டும் கிடையாது, மனிதன் கண்டுபிடிச்ச லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே இந்த மலையில ஒர்க் ஆகவும் மாட்டேங்குது. எந்த ஒரு விமானத்தாலையும் இந்த மலைக்கு மேல பறக்கவும் முடியல. அப்படின்னா மேபி கண்டிப்பா இந்த ஒரு மலையில சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ரிலிஜியஸை சேர்ந்த மக்கள் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆனா என்னதான் ரிலிஜியஸை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற மக்கள் இது கடவுளோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை சேர்ந்த வேறு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஏலியனோட விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இந்த கைலாய மலையை உருவாக்குனதா இருந்தாலும் சரி, இந்த கைலாய மலையை சுத்தி நடக்கிற மர்மங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த காரணம் ஏலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை சேர்ந்த மக்களும் தங்களோட வாதங்களை முன்னாடி வைக்க தான் செய்யறாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா பழங்கால புராணங்கள் நிறைய விஷயங்களை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலயே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தின சில கிரியேச்சர்ஸ் இங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பையூட்ஸ் அப்படின்ற ஒரு இன மக்கள் தங்களுடைய புராணத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வாழ்ந்த காலகட்டத்துல ஹேவ் முசூஸ் அப்படின்ற ஒரு விதமான மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அந்த மக்கள் பார்க்கிறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, கோல்டன் கலர்ல இருப்பாங்க, அவங்களோட தலைமுடி கருப்பு கலர்ல நிறைய இருக்கும். அண்ட் அவங்க எப்பயுமே வெள்ளை கலர் துணியை தான் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாகவும் மதிப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்க டெக்னாலஜில அந்த காலகட்டத்திலே மனிதர்கள் எல்லாத்தையும் மிஞ்சின அளவுக்கு செம்ம அட்வான்ஸ்டா இருந்தாங்க. அண்ட் அவங்களோட கப்பல்கள் தண்ணியில மட்டும் ஃபாஸ்டா போகாது, வானத்துல கூட பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா பறக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த மக்கள்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னோட கையில ஒரு விதமான கோல் மாதிரியான இயந்திரத்தை வச்சிருப்பாங்க. அந்த இயந்திரத்தை வச்சு ஒரு அமுக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து வட்ட வடிவமான ஏதோ ஒரு உருவம் வரும். அந்த உருவம் மட்டும் வந்து மனிதர்கள் மேல பட்டுச்சு அப்படின்னா பட்ட உடனே மனிதர்கள் இறந்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு இயந்திரத்தை அவங்க கையில எப்பயுமே வச்சிருப்பாங்க அப்படின்னும் அவங்களோட புராணத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது இவங்களோட புராணத்துல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற மற்ற சில புராணங்களையும் நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல சில புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூமியை சுற்றி இருக்கிற சில கிரகங்களை சேர்ந்தவங்க வாகனத்துல அடிக்கடி பூமிக்கு வருவாங்க. அப்படி வர்றவங்க இந்த பூமியில சில காலங்கள் தங்குவாங்க. அப்படி தங்கிட்டு மறுபடியும் அவங்க வந்து அதே வாகனத்துல கிளம்பி பூமியை விட்டு போயிருவாங்க அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்படி அந்த காலகட்டத்துல வந்த ஏலியன்ஸ் தான் மேபி
அந்த காலகட்டத்துல பிரமிட் ஆஃப் கீசாவையும் கட்டியிருக்கலாம், டோட்டி ஹக்கானையும் கட்டியிருக்கலாம், ஸ்டோன் ஹெஞ்சையும் உருவாக்கி இருக்கலாம், ஏன் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற மிஸ்டீரியஸான கைலாய மலையையும் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வெஸ்டர்ன் பீப்புள் மக்கள் பிலீவ் பண்றாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த காலகட்டத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு சாதாரண மனிதனால கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் கட்டணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல கட்டின இந்த ஒரு கிரியேச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்திருக்கணும், அதே நேரத்துல சூப்பர் நேச்சுரல் பவரும் இருந்திருக்கணும், அதே நேரத்துல நார்மல் ஹியூமனை விட ஜெய்ஜாண்டிக்காவும் இருந்திருக்கணும் இல்லையா. அது எல்லாமே ஏலியன்ஸோட தான் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியன் தியரியை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற வெஸ்டர்ன் மக்கள் இதை ஏலியன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு சைடுல பல மக்கள் மவுண்ட் கைலாய மலையை உருவாக்குனது சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொன்னாலும் இன்னொரு சைடுல பல மக்கள் மவுண்ட் கைலாய மலையை உருவாக்குனது ஏலியன் சொன்னாலும் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கைலாய மலை இயற்கையா உருவானதான் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஐசேஜ் காலகட்டத்துல குவாட்டர்னரி பீரியட்ல பிரமிடல் ஷேப்ல நேச்சுரலா எவால்வ் ஆன மலை தான் இந்த கைலாய மலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐசேஜ் காலகட்டத்துல அந்த பனிப்பாறைகள் தான் பள்ளத்தாக்குகளை செதுக்கி சரிவுகளை வெட்டி கூர்மையான அந்த மென்மையான இந்த சிகரங்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம கைலாய மலைன்னு சொல்றோம்னு சொல்றாங்க. சோ கைலாய மலை அப்படின்றது இயற்கையாவே உருவான ஒரு மலை தானே தவிர மனிதனால உருவாக்கப்பட்ட மலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அடிச்சு சொல்றாங்க. சரி, சயின்டிஸ்ட் இது மேன்மேட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது நேச்சுரல் உருவானதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் எப்படி இந்த கைலாய மலையில மட்டும் சூப்பர் நேச்சுரல் பவரான இயற்கையோட நீதியை பிரேக் பண்ற மாதிரி வழக்கத்துக்கு மாறா தெற்கு சைடு அளவுக்கு அதிகமா பனிகள் விழுந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கைலாய மலையோட தெற்கு சைடு தான் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓசன் இருக்கு, அதாவது இந்திய பெருங்கடல் இருக்கு. சோ அதனாலே பாத்தீங்கன்னா மலை மேகங்கள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல இந்த கைலாய மலையை சுற்றி நிறைய தெற்கு சைடு காணப்படும். அந்த மலை மேகங்கள்னாலே பாத்தீங்கன்னா கைலாய மலையோட வடக்கோட கம்பேர் பண்றப்ப தெற்கு சைடு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான குளிரும் நிலவும், அதனாலதான் இந்த தெற்கு சைடு மட்டும் அளவுக்கு அதிகமான பனிப்பொழிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ இப்படி கைலாய மலையோட பனிப்பொழிவுக்கு விளக்கம் கொடுத்த சயின்டிஸ்ட் கைலாய மலைக்கு மேல ஏன் பிளேன் பறக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுதான் திபெத்தோட புவியியல் அமைப்பு. எஸ், திபெத்தை வந்து இந்த உலகத்துல எப்படி காமனா அழைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா the roof of the world அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஏன்னா அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப மேடான பகுதி. குறிப்பிட்டு சொல்லணும்னா சீ லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 4000 மீட்டர் உயரத்துல தான் திபெத் இருக்கவே செய்து. இந்த ஒரு உயரத்துல பிளேன் பறக்கிறதுன்றது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது பிளேன்ல பிரச்சனை இல்லாத வரைக்கும். எஸ், ஒன்ஸ் பிளேன் திபெத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கப்ப பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் உண்மையான ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். ஏன்னா பிளேன்ல பிரச்சனை கிரியேட் ஆச்சு அப்படின்னாலே உள்ள இருக்க கேபின் குள்ளே ஆக்சிஜன் கம்மியாக ஆரம்பிக்கும். சோ உடனே பிளேனை கீழே இறக்கணும் இல்லையா. அப்படி கீழே இறக்கி லோவா பறக்க வைக்கிறப்ப திபெத்ல எக்கச்சக்கமான மலை முகடுகளும் இருக்கும் இல்லையா. அப்படி லோவா பறக்க வைக்கிறப்ப அந்த மலை முகடுகள் மேல மோதி பிளேன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இல்லையா. சோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன், அதாவது திபெத் மேல பிளேன் பறக்காததுக்கு முக்கியமான காரணமா சொல்றாங்க. இதை தாண்டி திபெத்தின் ஏர் ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா பிளேனை லேண்ட் பண்றதுக்கான பெஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு ரீசன் தான் திபெத் மேல பிளேன் பறக்காததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அடிச்சு சொல்றாங்க. சரி, சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கறது இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்கன்னா சைபீரியன்ஸ் மவுண்ட் கிளைம்பர்ஸ் அந்த மாதிரி ஏறி ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா வயசாகி இறந்து போனாங்க அப்படின்னு. அதுக்கு சயின்டிஸ்ட் என்னடா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்ததுக்கான எந்த விதமான கிளியர் கட்டான ப்ரூஃப் எங்க கைக்கு கட்டிக்கவே இல்ல. சோ இதை ஜஸ்ட் நாங்க அர்பன் லெஜெண்டா தான் பாக்குறோம், இதை மனிதர்கள் தான் கட்டுக்கதையா கட்டி விட்டுருக்காங்களே தவிர இந்த இன்சிடென்ட் உண்மையிலேயே நடந்ததுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்படி சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கைலாய மலை மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது, நேச்சரா உருவானதுதான், இதுக்கு மேல பிளேன் பறக்காததுக்கும் சயின்டிபிக் ரீசன் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சைபீரியன் மவுண்ட் கிளைம்பர் சேர்ந்தது அர்பன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை டீபங்க் பண்ணி சொன்னாலும் இன்னும் சயின்டிஸ்டால கூட விடை கொடுக்க முடியாத சில மர்மங்களும் இந்த கைலாய மலையை சுற்றி இருக்கத்தான் செய்யுது. அதுல ஃபர்ஸ்ட் விடை கொடுக்க முடியாத மர்மமே திபெத்ல இருக்கிற எல்லா மலைகளுமே பாத்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்கால உருவாக்கப்பட்ட மலைகளா தான் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த செடிமெண்ட்ரி மலைகளுக்கு நடுவுல இந்த ஒரு கைலாய மலை மட்டும் எப்படி பிளாக் ராக்கால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய மர்மமா இருக்கு. இந்த ஒரு கேள்விக்கு இது நாள் வரைக்கும் சயின்டிஸ்டால விடை கொடுக்கவே முடியல. அதுக்கடுத்து இந்த கைலாய மலைக்கு அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்க 2 லேக்ஸ், அதாவது மன்சரோவர் அண்ட் ரக்ஸசால்ன்ற 2 லேக்ஸ். இந்த 2 லேக்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரே புவியியல் அமைப்புல தான் அமைஞ்சிருக்கு. ஆனா என்னதான் ஒரே புவியியல் அமைப்புல அமைஞ்சிருந்தாலும் இந்த 2 லேக்கோட சிறப்பியல்புகளும் கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா வேற வேற. சோ ஒரே புவியியல் அமைப்புல அமைஞ்சிருந்து ரெண்டுமே வேற வேற சிறப்பியல்புல இருக்கிறதுக்கான காரணத்தையும் இது நாள் வரைக்கும் சயின்ஸ் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம சேட்டலைட்ல இருந்து பாக்குறப்ப சிவனோட ஃபேஸ் அப்படியே நம்ம அந்த மலையில தெரியுது. அதுக்கடுத்து ஸ்வஸ்திகா சிம்பிள் தெற்கு சைடுல தெரியுது. அதுக்கடுத்து மலையோட உச்சியில ஓம் அப்படின்ற சிம்பிள் தெரியுது. அண்ட் இந்த மலையடி வாரத்துல வாழ்ற மக்களுக்கு அடிக்கடி கேட்கிற ஓம் அப்படின்ற இந்த ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குமே சயின்ஸால இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஆனா எனக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சயின்ஸால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அதை இப்பதான் எங்களால கொடுக்க முடியல. மேபி ஃபியூச்சர்ல நாங்க கிளியர் கட்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம காமன் யூனிவர்சிட்டியோட ஜியாலஜிஸ்டான கராக்சிங் பல்டியா அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஓம் சிம்பிளுக்கான ரீசனையும் அவரோட தியரியில சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா மடிந்த பாறைகளோட அமைப்பால
கடவுளால் உருவாக்கப்பட்ட இயற்கையான ஒரு அமைப்பு தான் இந்த ஓம் சிம்பலை தவிர இத சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட மனிதன் யாரும் உருவாக்கவும் இல்ல, கடவுளும் உருவாக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா என்னதான் இவர் இந்த மாதிரி சொன்னாலும் மனித பாறை அமைப்புகள் இந்த மாதிரியான சேப்பை உருவாக்கினா ஓம்ன்றத ரேண்டமா உருவாக்கலாம். ஆனா அதுல இருக்கிற புள்ளி முத கொண்டு எப்படி எக்ஸாக்டா ஒரே மாதிரி ஓம்ல இருக்க மாதிரி வந்துச்சு அப்படின்றதான் இங்க இருக்கிற இந்த ரிலிஜியஸ் சேர்ந்த மக்களோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேள்வியா இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்படி எக்கச்சக்கமான மர்மங்கள் இந்த கைலாய மலையை சுத்தி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மர்மங்கள்லாம் முடிவுக்கு வரணும்னா கைலாய மலையில ஏறி ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் முடிவுக்கு வரவே முடியும். ஆனா இந்த மலையில ஏறி ஆராய்ச்சி பண்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலா தான் இருக்கு. ஏன்னா இந்த மலை 4 மதங்களுக்கு புனிதத்தலமா இருக்கு இல்லையா? சோ அதனாலே சைனீஸ் கவர்மெண்ட் 1980வது வருஷம் இது 4 மதங்களுக்கு புனிதத்தலமா இருக்கிறதுனால இந்த மலையில ஏறுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணிட்டாங்க. சோ நீங்களே நினைச்சாலும் இனிமேல் இந்த கைலாய மலையில ஏறுறதும் கஷ்டம், ஆராய்ச்சி பண்றதும் கஷ்டம். சோ இனி எத்தனை வருடங்கள் ஆனாலும் கைலாய மலையை சுத்தி இருக்கிற மர்மங்களாவே தான் தொடரும். ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு இந்த கைலாய மலையை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.